ஆரம்ப கீற்று ஒரு நாடகாசிரியரின் பயணம். கே. பாலச்சந்தர் அன்போடு கேபி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் சினிமாவில் ஒரு தூண் போன்றவர். அவரோட பயணம் நாட மேடையில் இருந்துதான் ஆரம்பிச்சது. மனித உணர்வுகளையும் உறவுகளையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்ட அற்புதமான ஆளு. இந்த புரிதல் தான் அவருடைய நாடகங்களுக்கு அடிச்சலமா இருந்துச்சு. வாழ்க்கையை நிஜமா காட்டக்கூடிய நாடகங்களுக்கா பேர் போனவர் கேபி. அவருடைய நாடகங்கள் ரசிகர்களோட மனசை நல்லா தொட்டுச்சு. கதை சொல்ற அவருடைய ஆர்வம் சீக்கிரமே சினிமாவுக்கும் போச்சு. நீங்கெங்ஸ் வக்ஸ்டி பாய் ஆண்டு நீ குமரி படத்தின் மூலம் இயக்குனர அறிமுகமானார். இது ஒரு மத்தான சினிமா பயணத்தின் தொடக்கமாக இருந்துச்சு. 40 ஆண்டுகளுக்கும் மேலா இந்த பயணம் நீடிச்சது. கேபி படங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லை, அது சமுதாயத்தோட சிக்கங்கள் பிரதிபலிக்க கண்ணாடியா இருந்துச்சு. நீர் குமிழி வெறும் அறிமுக படம் மட்டும் இல்லை, அது தமிழ் சினிமாவில் ஒரு புதிய விடியல். விதவை மறுமண என்ற முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசின படம் இது. அந்த காலத்தில் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயமா பார்த்தாங்க. கேபி சமூக விதிகளை துணிச்சலா எதிர்த்து நின்னார். மினுப்பமா கையாண்டு இது செஞ்சார். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றியை பெற்றது. கேபி ஒரு பொறுப்புணர்வால் இயக்குனர்னு நிரூபித்த படம் இது. சிக்கலான கதைகள் கையால் அவர் பயப்படல. முதல் படத்திலேயே கேபியோட தனித்த பாணி தெரிஞ்சது. கதாபாத்திரங்கள் அழகா வடிவமைக்கல அவருக்கு நிகர் அவர்தான். நடிகர் கிட்ட இருந்து இயல்பான நடிப்பு வாங்குறதுல அவருக்கு எப்பவும் ஒரு வித்தியாசமான திறமை இருந்துச்சு. மனித உறவுகளை பத்தி நிஜமா காட்டுறதுல கேபி படங்கள் எப்பவும் சிறந்து விளங்குச்சு. காதல், திருமணம், குடும்பம் இதோடு சிக்கல்களை அவர் ஆராய்ஞ்சு காட்டுவார். சமூக பிரச்சனைகளை நேரடியாக கையாண்டு படம் எடுப்பார். வரதட்சணை, சாதி, பெண்கள் முன்னேற்றம் இப்படி எல்லா விஷயங்களையும் பத்தி பேசினார். சமூக திருத்த அவருடைய படங்கள் ஒரு மேடையா மாத்தினாரு. அதையெல்லாம் பிரசங்கம் பண்ற மாதிரி சொல்லலாம். ஒரு கதையா சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்சாரு. அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம சுத்தி இருவங்க மாதிரியே இருக்கும். நம்ம வாழ்க்கை நடக்கிற மாதிரி பிரச்சனைகளை எதிர்வாங்க. அதான் அவருடைய படங்கள் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைஞ்சது. கேபி வெறும் ஈரனும் மட்டும் இல்லை, புது திறமைகள் அடையாளம் காண ஒரு மகத்தான ஆளு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இப்படி எத்தனையோ நடிகர்களை அறிமுகப்படுத்தி சூப்பர் ஸ்டார்களா மாத்தினது அவர்தான். அவங்களோட திறமையை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சவாலான கதாபாத்திரங்களை கொடுத்தாரு. கேபியோட வழிகாட்டுதல் அவங்களோட சினிமா வாழ்க்கையை மாத்தினது. இன்னைக்கு இருக்கிற உயரத்துக்கு அவங்க வளர அது ஒரு முக்கியமான காரணம். சினிமா அணிகலன்கள், குறிப்பிட்ட படங்கள் மற்றும் நடிப்புகள். கேபியோட திரைப்படங்கள் எல்லாமே அவருடைய பன்முக திறமையை காட்டுது. 100க்கும் மேற்பட்ட படங்கள் இயக்கியிருக்காரு. நகைச்சுவை, காதல், குடும்பம் அப்படின்னு எல்லா வகையான படங்களையும் இயக்கியிருக்காரு. அவருடைய படங்கள்ல சில முக்கியமானவை அவளோட தொடர் கதை, அபூர்வ ராகங்கள், சிந்து பைரவி. இதெல்லாம் கதை சொல்லுறதுல கேபிக்கு இருந்த திறமையை காட்டுது. சுஜாதா, ஸ்ரீவித்யா, ஜெமினி கணேசன் மாதிரி பல பிரபல நடிகர்கள் நடிச்ச படங்கள் இது. வாழ்க்கையையும் உறவுகளையும் பற்றி ஒரு புதிய பார்வையை இந்த படங்கள் மூலமா கேபி கொடுத்தாரு. இன்னைக்கும் இந்த படங்கள் மக்களால் ரசிக்கப்படுது. வெள்ளித்திரையை தாண்டி பாலச்சந்தரின் தொலைக்காட்சி வெற்றி. கேபியோட படைப்பாற்றல் சினிமாவில் மட்டும் இல்லை, தொலைக்காட்சியிலும் அவர் சாதிச்சார். ரீல் ஸ்நேகம், கைலவு மனசு மாதிரி பல பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்காரு. நம்ம தென்சரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பற்றி இந்த தொடர்களை பேசினார். எல்லா தரப்பு மக்களையும் இந்த தொடர்கள் கவர்ந்துச்சு. தொலைக்காட்சிக்கும் அவர் பாணி மிக சரியா பொருந்துச்சு. சின்னது கெனச்சொல்லோன் கொமை பார்த்து சிம்பைமன்சி அங்கீகாரத்தின் மகுடம், விருதிலும் பாராட்டலும். இந்திய சினிமாவுக்கு கேபி செய்த சாதனைகள் எல்லாம் காலத்தால் போற்றப்பட்ட விஷயங்கள். பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்காரு. 9 முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை என பல துறையில் விருது வாங்கியிருக்காரு. இந்திய சினிமா மினிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதும் வாங்கியிருக்காரு. இந்த விருதுகள் எல்லாம் இந்திய சினிமாவில் அவருடைய தாக்கத்தை காட்டுது.
இன்னைக்கு இருக்க இளம் இயக்குநர்களுக்கு அவர் ஒரு முன்னோடி. நிகர தொடர்பு பாலச்சந்தரின் நீடித்த செல்வாக்கு. தமிழ் சினிமாவில் கேபியோட செல்வாக்கு அளவிட முடியாதது. புதிய புதிய முயற்சிகள் செய்து வெற்றி கண்ட ஒரு முன்னோடி அவர். கதை சொல்லர் விதத்தையே மாற்றி எழுதினாரு. நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி கதாபாத்திரங்கள், தைரியமான கதைக்களம், சமூக அக்கறை, இதெல்லாம் அவருடைய படங்களோடு சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா கேள்வி கேட்க தயங்காத படங்கள் அவருடையது. அது மக்கள் மத்தியில் நிறைய விவாதங்களை எழுப்புச்சு. அவர் இயக்கிய படங்கள் மட்டும் இல்லை, அவர் வளர்த்தெடுத்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு சினிமா துறையில பெரிய பெரிய சாதனைகள் செய்துட்டு இருக்காங்க. மறையாத முத்திரை தமிழ் சினிமாவையும் தாண்டி ஒரு நீடித்த மரபு. கே. பாலச்சந்தர் இந்திய சினிமாவில் ஒரு அழியாத முத்திரையை பதிச்சிருக்கார். அவர் ஒரு படைப்பாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஒரு வழிகாட்டி. பல பிரபல நடிகர்களோட சினிமா பயணத்துக்கு காரணமாக இருந்திருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலா அவருடைய படங்கள் இருந்துச்சு. அவர் நம்ம சிந்திக்க வைத்தார், கேள்வி கேட்க வச்சார், உணர வச்சார். கேபியோட படங்கள் இன்னைக்கும் மக்கள் மனசில் இருக்கு. தமிழ் சினிமாவில் அவருடைய பங்களிப்பு அளவிட முடியாதது. அவர் எப்போதும் ஒரு லெஜெண்டா நினைவு வைக்கப்படுவார்.